அந்த சந்தோஷத்தை பெற அந்த சந்தோஷத்தை பெற தேவனை விசுவாசிப்பது மாத்திரமே போதுமானது. அந்த சந்தோஷத்தை பெற தேவனை விசுவாசிப்பது மாத்திரமே போதுமானது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுடைய சந்தோஷத்தை நாம் பெற தேவனை விசுவாசிப்பது மாத்திரமே போதுமானது என்பதை நமக்கு வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. நாம் அவரை பார்த்தது கிடையாது, ஆனால் அவரிடத்துல நாம் அன்பு கூறுகிறோம். அவரை நாம் பார்த்தது கிடையாது, அவரிடத்துல விசுவாசம் வைக்கிறோம். சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்ததுமாய் சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து என்று சொல்லி சொல்லப்படுகிறது. என்ன நடந்தாலும் சரி, உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமா இருங்கள் சொல்லி நாம் பாடலையும் பாடுகிறோம். ஆண்டவர் இந்த நாளிலுமாக நமக்கு கொடுக்கிற முதலாவது ஆசீர்வாதம் சந்தோஷத்தை அனுபவிக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய யோவான் விளக்கியது போல இயேசுவின் வாழ்க்கை, மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை குறித்து தியானித்து அவரோடு தனிப்பட்ட உறவை வைத்துக் கொள்வதில் நம்முடைய சந்தோஷத்தின் ஆதாரம் உள்ளது என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. பேசிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? உங்களுடைய நண்பனை காட்டு, நான் உன்னுடைய குணத்தை சொல்லுவேன்னு சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் பேசிக்கிட்டே இருந்தார். இவரும் பேசிக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் காணாம போயிட்டார். என்னால தனியா இருக்க முடியாதுப்பா, நீ என் கூட வந்துருன்னு சொல்லி ஏனோக்கை ஆண்டவர் அழைத்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். சந்தோஷத்தை இங்கேயும் அனுபவித்தார், சந்தோஷத்தை அங்கேயும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனை எப்பொழுதுமே நினைத்து அவரிடத்துல உறவை வைத்துக் கொள்வதில் ஆர்வம் காட்டும் பொழுது நம்முடைய சந்தோஷத்தின் ஆதாரத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கிறேன். நீங்கள் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஐக்கியம், யூனிட்டி, ஒற்றுமை. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். நம்முடைய சந்தோஷத்தினுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இயேசுவோடு தொடர்புடையது. இயேசு பிதாவோடு தொடர்புடைய அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது ஆசீர்வாதம், இந்த புதிய மாதத்துக்குள்ளாக நாம் கடந்து போடும் பொழுது ஆண்டவன் நமக்கு சந்தோஷத்தை நிறைவாய் கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் வாசிக்கும் பொழுது குற்ற உணர்விலிருந்து விடுதலையை கொடுக்கிறார். அடுத்த ஸ்லைட்ல நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா, குற்ற உணர்விலிருந்து விடுதலையை ஆண்டவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது மிகவும் முக்கியமானது, அவசியமானது என்பதையும் நாம் மறந்து போகக்கூடாது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உள்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. 7ஆம் அதிகாரத்தை நீங்க முழுவதுமாய் வாசிங்க, 3ஆம் அதிகாரத்தை நீங்க முழுவதுமாய் வாசிங்க. எல்லாருமே பாவி, பரலோகத்துக்கு போவதற்கு வாய்ப்பு இல்லை. ஐயோ, நான் இப்படி இருக்கிறேனே, என்னை காப்பாற்றுவது யார் என்று சொல்லி ரோமர் 7ஆம் அதிகாரம் வரைக்கும் பாவத்தின் நிலையை குறித்து அங்கே எழுதப்படுகிறதை பார்க்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஒரு விடுதலையின் மூச்சு நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடக்கிறவர்களுக்கு அப்படின்னு சொல்லி எழுதப்படல,
மாம்சத்தின்படி நடவாமல் ஆவையின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நம்முடைய சந்தோஷம் ஒரு நாளா இருக்கக்கூடாது, நிறைவு வரைக்கும் இருக்கணும்னா நம்முடைய குற்ற உணர்வுல இருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். மார்ட்டின் லூத்தர் அமைதியா உட்கார்ந்து இருக்கிறார். குற்ற உணர்ச்சி அதிகமாயிடுச்சு. என்ன செய்வதனே தெரியல. நம்மை குறித்து அதிகமா யாருக்கு தெரியும்னா, கல்யாணம் ஆனத பிறகு நம்முடைய மனைவிக்கு தெரியும். ஏன்னா நம்ம உண்மை உள்ளலா இருக்கும்படியாக நம்முடைய ஸ்ட்ரென்த், நம்முடைய வீக்னஸ், நம்முடைய ஆப்பர்ச்சுனிட்டி, நம்முடைய த்ரெட் எல்லாத்தையுமே மனைவிடத்துல நம்ம பகிர்ந்து கொள்வோம். அப்படி பகிர்ந்து கொண்டதுனால மனைவிக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி, ஒரு கருப்பு உடையை முழுவதுமாய் அணிந்து கொண்டு வந்து அவருக்கு முன்பாக உட்கார்கிறார்கள். "Honey, what happened? You know, Jesus Christ died. I just received a phone call." இயேசு மரித்து விட்டார். எனக்கு இப்பொழுதுதான் சொன்னாங்க. யார் சொன்னது இயேசு மரித்து விட்டார்? இயேசு கிறிஸ்து நேற்றும், இன்றும், என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதை எழுந்திருந்து சொன்ன உடனே, இதே சந்தோஷத்தோடு குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுதலை பெற்று, நீங்கள் தைரியமாய் போங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பார். நான் உங்களுக்காய் ஜெபித்துக் கொள்கிறேன் என்று சொன்ன உடனே, அவர் முழு மனதோடு எழுந்து இந்த கிறிஸ்துவ மதத்திலே ஒரு பெரிய எழுப்புதலை உண்டு பண்ணி ரெஃபர்மேஷனை தொடங்குகிறார். விட்டன்பர்க் சர்ச்ல போய் 95 தீசிஸ அவர் அடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். குற்ற உணர்விலிருந்து விடுதலை பெற்றாலே நமக்கு ஆசீர்வாதம் இருக்கு என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. எல்லாருமே பாவம் செய்து விட்டோம் என்பதை ஒருவரும் மறுக்கலாகாது. ரோமர் 3 அதிகாரம் 23 சொல்லுகிறது, எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருகிறவர்கள் காலம் சென்ற போதகர் செல்வராஜ் முத்தையா அவர்கள். ஆல் ஹாவ் sinned and come short of the glory of God அப்படின்னு சொல்லுவார். அதனாலதான் இன்னும் வளரல, பாவத்தினால நான் வளரல அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு கிளாஸ் எடுத்ததை என்னால் உணர முடிகிறது. கம் ஷார்ட் ஆஃப் த க்ளோரி ஆஃப் காட். ஆனால் இங்க தமிழ் என்ன வாசிக்கிறோம்? தேவ மகிமை அற்றவர்களாகி. ஏன் ரொம்ப சோகமா இருக்கிறாங்கன்னா, என்னுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னித்து விட்டாரா என்று சொல்லி நிச்சயம் இல்லாத எல்லா விசுவாசிகளும் முகத்துக்குள்ளாக ஏதோ ஒன்றை மறைத்து கொண்டு பிளாஸ்டிக் ஸ்மைலை வைத்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி இதை உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லி சொல்லப்பட்டது. 1 யோவான் 1 7 8 நாம் வாசிக்கும் பொழுது, என்றாலும் புதிய உடன்படிக்கையில் இயேசு நம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறார். வாசிக்கிறோம் 7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவராய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. குற்ற உணர்விலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்துக்குள்ளாக நாம் ஐக்கியப்பட்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமேன். ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். அந்த வாக்கு தத்தத்தை நாம் சந்தோஷமாய் பெறும் பொழுது குற்ற உணர்விலிருந்து விடுதலை, சிலுவைக்கு முன்பாக நம்முடைய பாரத்தை கொண்டு வந்து வைத்துவிட்டு இனி சந்தோஷமாக நாம் நம்முடைய பிரயாணத்தை நடத்தலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் ஸ்லைட் நாம் போகும் பொழுது அந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். குற்ற உணர்விலிருந்து விடுதலை பெறும் பொழுது, ஆகவே நாம் குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுதலை ஆகிறோம். பாவம் மற்றும் மன உளைச்சலில் இருந்து தேவன் நம்மை விடுதலை ஆக்குகிறார். தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்தால் நாம் ஏன் மீண்டும் அவைகளை செய்கிறோம் என்பதை நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வியா இருக்கிறது. ஆண்டவர் நம்மை மன்னித்து விட்டார், மறுபடியுமாய் அதே பாவத்தை செய்யக்கூடாது, அதே பாவ மூட்டையும் நாம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாம் மறந்து போகவே கூடாது.
எரேமியா 31 34 சொல்லுகிறது, இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். அவர்கள் அக்கிரமங்களை மன்னித்து அவர்கள் பாவத்தை நினையாதிருப்பேன். நம்முடைய பாவங்களை நாம் நிராகரிக்க வேண்டும் என இது கூறவில்லை. இயேசு நம்முடைய பாவங்களுக்காக விலை கொடுத்து விட்டார். The cost of discipleship is so expensive. ஆண்டவன் நமக்கு கொடுத்த இந்த ஒரு ரட்சிப்பினுடைய விலை இலவசமா இருந்தாலும் அந்த விலையினுடைய மதிப்பு என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தை படைத்த சிருஷ்டிகருடைய உயிரையே எடுத்து விட்டது. நாம் இனி அவருடைய கண்டனத்துக்கு கீழாக வாழ போவது இல்லை. ரோமர் 8:1 வாசிக்கிறோம், இனிமேலும் ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தல் 1:5 வாசிக்கும் பொழுது, உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சந்தோஷத்தை நமக்கு கொடுத்த ஆண்டவர், சந்தோஷத்தை உண்டாகும்படியாக கிருபை செய்த ஆண்டவர், அந்த சந்தோஷம் தொடர்ந்து இருக்கும்படியாக ஆண்டோடைய கிருபை நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆண்டோடைய கிருபை தீமையை எதிர்த்து நிற்கிற பலனாய் இருக்கிறது. ஆண்டோடைய கிருபை சமாதானத்தை பற்றி கொள்வதற்கு உதவி செய்கிறதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதான ஆவிக்குரிய பாடம் அடுத்த ஸ்லைட்ல புதிய சிந்தனைகள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 1 யோவான் 4:16 நாம் வாசிக்கும் பொழுது, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. புதிய சிந்தனையை நாம் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவன் நம்மேல் அன்பை வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து விசுவாசிக்க வேண்டும். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இருக்கிறார் என்று சொன்னால் நேற்றும் இருந்தார், இன்றைக்கும் இருக்கிறார், நாளைக்கும் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறதாய் நாம் பார்க்கிறோம். அன்பிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது தேவனில் நாம் நிலைத்திருக்கிறோம் என்பதை நாம் பார்க்கிறோம். தேவனும் அன்பிலே நிலைத்திருக்கிற ஒரு மனிதனோடு நிலைத்திருக்கிறதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தேவனுடைய அன்பை நாம் அறிந்து அதை நாம் விசுவாசிப்போமானால், அறிந்து அடுத்தது விசுவாசிப்போமானால், நம்முடைய சிந்தனைகளும் உணர்வுகளும் மாற்றம் பெறும். நமக்கு புதிய இருதயம் கொடுக்கப்படும். ஒரு புதிய வழியில் சிந்திக்கவும் உணர்வடையவும் நம்மால் செய்ய முடிகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் 36:26 இவண்ணமாய் சொல்லுகிறது, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, புதிதான ஆவியை கட்டளையிடும் பொழுதுதான், நாம் பெறும் பொழுதுதான் புதிய சிந்தனைகள் நமக்குள்ளாக வருகிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். புதிய சிந்தனைகள் புதிய ஆவியினுடைய வெளிப்பாடா இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். எரேமியா 31:33 வாசிக்கும் பொழுது, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குறியேற்பேன், அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இமிகிரேஷன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். உங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். இந்த புதிய சிந்தனையை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாராக. அடுத்த ஸ்லைட் நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இங்கே வாசிக்கிறோம், தேவனுடைய நியாயப்பிரமாணம் நம்முடைய இருதயங்களில் எழுதப்பட்டுள்ளது.
நம்முடைய எண்ணங்கள் முழுவதுமாய் அன்பால் நிறைந்து தேவனையும் நம்முடைய அண்டை அயலகத்தாரையும் நோக்கியும் செல்லுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய நியாயப்பிரமாணம் நம்ம இதயத்துல எழுதப்படுகிறது. நம்முடைய எண்ணங்கள் முழுவதுமாய் அன்பால் நிறைந்திருக்கும் பொழுது அது நம்மிடத்திலிருந்து மற்றிடத்திலே போகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் பிள்ளையா? அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க எங்களுடைய நெய்பரா இருப்பது குறித்து ரொம்ப சந்தோஷம். சொன்னா எப்படி இருக்கும்? நீங்க செவன்த் டே அட்வென்டிஸ்ட் பிள்ளையா? உங்களிடத்துல இருந்து நாங்க அன்பை பெற்றுக்கொள்கிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மார்க் 12ஆம் அதிகாரம் 30, 31 வசனங்களை வாசிக்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதை பிரதான கற்பனை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. நம்ம எங்க வாசிக்கிறோம்? இயேசுவானவர் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் ஒவ்வொரு நாளும் வளர்ந்தார். இங்கிலீஷ்ல வாசிக்கும் பொழுது ஜீசஸ் இன்கிரீஸ்ட் இன் விஸ்டம், ஸ்டேச்சர், இன் ஃபேவர் வித் காட் அண்ட் மேன். நம்முடைய செவன்த் அட்வென்டிஸ்ட் என்ன சொல்லுகிறோம்? 4 டைமென்ஷன்ல வளர்ச்சி இருக்க வேண்டும். பிசிக்கல், மென்டல், ஸ்பிரிச்சுவல் அண்ட் சோசியல். இங்க நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே முழுமையா இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் மார்க் 12:30 பிசிக்கல்லையும் முழுமையா இருக்கணும், மென்டல்லையும் முழுமையா இருக்கணும், ஸ்பிரிச்சுவல்லி முழுமையா இருக்கணும், சோசியலி முழுமையா இருக்கணும். ஆண்டவர்கிட்ட ரொம்ப நெருங்கி இருக்கலாம். ஆனா ஆண்டவரே நான் அவன மாதிரி இல்ல. பரிசேயர்கள் எப்படி ஜெபம் பண்ணுவாங்க தெரியுங்களா? ஆண்டவரே நான் பரிசேயனாய் பிறந்ததுக்காய் நன்றி. நான் சமாரியனாய் பிறக்காததுக்காய் நன்றி. நான் ஒரு பெண்ணாய் பிறக்காததுக்காய் நன்றின்னு சொல்லி எல்லாரையும் தாழ்த்தி தன்னை உயர்த்தி ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும், இந்த 4 டைமென்ஷன் இங்கே நம்ம வாசிக்க முடியும். அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. 31ஆம் வசனம், இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறு ஒன்றும் இல்லை என்றார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அடுத்த ஸ்லைட்ல நாம் வாசிக்கும் பொழுது, தேவன் நம்முடைய இருதயங்களில் வாழும் பொழுது நம்முடைய விசுவாசம் மற்றும் தேவனுடைய அன்பின் மீதான நம்முடைய புரிதலும் வளரும். பரலோகத்துக்கு நாம் போக போறோம். ஆலயத்துக்கு சென்றால் அது பரிசுத்தமான இடம். ஆலயத்துக்கு செல்லவில்லை, நாம் வீட்டுல இருந்தோம்னா ஆண்டவரை நாம் தொழுகை செய்யவில்லைன்னு சொல்லி நம்ம நினைத்த காலங்கள் உண்டு. இன்றைக்கு பாருங்க, எங்கே 2, 3 பேர் என் நாமத்தினாலே கூடி தொழுகை செய்கிறார்களோ அங்கே என்னுடைய பிரசன்னம் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஒரு இன்டர்நெட் மூலமாக இந்த பகுதியிலிருந்து அந்த பகுதிக்கு, உலகத்தின் இந்த பகுதியிலிருந்து உலகத்தின் அந்த பகுதியில நம்ம கனெக்ட் பண்ண முடியும்னா, பரலோகத்தின் ஆண்டவர் நம்ம 2 பேரையும் இந்த புதிய சிந்தனையோடு கனெக்ட் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் நம்முடைய இருதயங்களில் வாழும்படியாக அவர் ஆசைப்படுகிறார். நான் அவர்கள் சமூகத்தில் அவர்கள் மத்தியில் வாழும்படி எனக்காக ஒரு பரிசுத்தலத்தை உண்டாக்குவார்களாக. எக்ஸோடஸ் 25:8 நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கு அந்த பரிசுத்தலம் நம்முடைய இருதயமா இருக்கிறது. நம்முடைய இருதயங்களில் அவர் வாழும் பொழுது நம்முடைய விசுவாசம் மற்றும் தேவனுடைய அன்பின் மீதான நம்முடைய புரிதலும் ஒவ்வொரு நாளும் வளருகிறது. இந்த காலாண்டு முழுவதுமாய் நம்ம என்ன ஓய்வு நாள் பள்ளி பாடத்தை படிக்கிறோம்? growing in Christ. ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய அன்பிலும் நம்முடைய விசுவாசத்திலும் புரிதலிலும் வளருகிற அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை நாம் படிக்கிறோம். தேவனுடைய பரிபூரணத்தினால், பரிபூரண ஜீவன் எங்கிருந்து வருகிறது? There is no perfect life in this world without Christ. இயேசு இல்லாமல் இந்த உலகத்துல பரிபூரண ஜீவன் இல்லை. இயேசு இருக்கும் பொழுது
தேவனுடைய பரிபூரணத்தினால் நாம் நிரப்பப்படுவோம். ஆகவே நாம் கிறிஸ்துவை பிரதிபலிப்போம். எபேசியர் 3 17-19 வசனங்களை வாசிக்கும் பொழுது, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேர் ஊன்றி நிலை பெற்றவர்களாகி 18 சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று உணர்ந்து 4 டைமென்ஷன் growth, அகலம், ஆழம், நீளம், உயரம் இன்னதென்று உணர்ந்து 19 அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிரப்படவும் அவர் தம்முடைய மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ஒரு அப்பா ஒரு பிள்ளைக்கு ஒரு லெட்டர் எழுதணும்னா இந்த வசனத்தை வைத்து எழுதினா எவ்வளவு நல்லா இருக்கும். உடைந்து போன குடும்பத்துல அந்த உறவை சரிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மன்னிப்பு கேட்கும்படியாக ஒரு கணவனோ ஒரு மனைவியோ தன்னுடைய ஸ்பௌஸுக்கு எழுதும் போது இந்த வசனத்தை எழுதினா எப்படி இருக்கும்? அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அடுத்த ஸ்லைடுக்குள்ள போகும்பொழுது 2 கொரிந்தியர் 3 வசனம் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் திறந்த முகமாய். இந்த வசனத்தை நீங்க ஞாபகப்படுத்திருக்கீங்களா? பாஸ்டர் ஷாத்ராக்குடைய ஃபேவரட்டான வசனம் இது. நம்ம எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது இப்பொழுதே நடந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் மறந்து போகக்கூடாது. திறந்த முகமாய் நாம் பாவம் செய்யும் பொழுது, நாம் வெட்கப்படும் பொழுது நாம் முகத்தை மூடிக்கொள்ளுகிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு குற்ற உணர்ந்து நமக்கு விடுதலை கொடுக்கும் பொழுது நமக்கு சந்தோஷம் வருகிறது, புதிய சிந்தனை வருகிறது. Therefore we come boldly to the throne of grace. ஆண்டவருடைய கிருபாசன தண்டையிலே நாம் தைரியமாய் வருகிறோம். அப்படி வரும் பொழுது திறந்த முகமாய், நாம் எல்லாருமே திறந்த முகமாய் தைரியமாய் கிருபாசனத்துல வரும் பொழுது கர்த்தருடைய மகிமையை கண்ணாடிலே காண்கிறது போல கண்டு, கிருபாசன தண்டையில தான் கர்த்தருடைய மகிமையை நாம் பார்க்க முடிகிறது. ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே ஆண்டவரை போல மாறும் பொழுது, இயேசுவை போல நாம் மாறும் பொழுது அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து, அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பரிபூரண ஜீவனை நாம் பெறும்படியாக, உணரும்படியாக, அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ஆண்டு கட்டளையிட்டு மறுரூபப்படுகிறோம் என்று சொல்லப்படுகிறது. தேவன் இந்த புதிய மாதத்திலே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக, குற்ற உணர்ச்சியிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும்படியாக, புதிய சிந்தனையோடு இந்த மாதத்தை நிறைவுபடுத்தும்படியாக தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. அடுத்த தருணம் கொடுக்கும் பொழுது இன்னும் ஒரு சத்தியத்தோடு உங்களிடத்தில் இணைகிறேன். தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியத்தையும் உங்கள் எதிர்காலத்தையும் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. நாம் மகிமையில் மகிமை அடைந்து மறுரூபப்படுவோம். தேவன் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென். ஆமென். நல்ல செய்தி கொடுத்த போதகருக்கு இந்த கனேடிய தமிழ் குழுமத்தின் சார்பாக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் முடிவு பாடலை சகோதரர் தயாளன் முட்டை அவங்க எடுத்து கொடுப்பாங்க. அதன் பிறகு போதகர் தானே முடிவு ஜெபத்தையும் ஆசீர்வாத ஜெபத்தையும் நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. நாம் அனைவரும் முடிவு பாடலாக நாம் அனைவரும் சேர்ந்து
என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் என்கிற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம் பாடுவோம் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அச்சயன் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு கருளினதாலே. அச்சயன் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு கருளினதாலே. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. வெண்ணங்கி பொன்மூடி வாத்தியம் மேல் வீட்டு ஜெய கோடியுடனே. வெண்ணங்கி பொன்மூடி வாத்தியம் மேல் வீட்டு ஜெய கோடியுடனே. மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். மண்ணுலகில் வந்து மின்னுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம்
சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. முன்வாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. பாஸ்டர், முடிவு ஜெபமா ஆசீர்வாத ஜெபமா? ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்துக்காகவும் இது ஜூம் வாயிலாக இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களுக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு எதற்காக வந்தார்? எங்களுக்கு பரிபூரண ஜீவனை கொடுக்கும்படியாய் வந்தார் என்று சொல்லி நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம். எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தை நிறைவாய் தரபடி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுதலை பெறத்தக்கதான அனுபவத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் புதிய சிந்தனையோடு இருக்க தேவன் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிற உணர்விலே எப்பொழுதும் வாழ உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்பான ஒவ்வொரு குடும்ப நபர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் தூர தேசத்திலே இருந்தாலும் இயேசு அவர்களுக்கு அருகாமையில் இருக்கும்படியாக, அவர்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படியாக, ஒவ்வொரு நாளும் வேலைக்கு செல்லும் பொழுதும், ஊழியத்துக்கு செல்லும் பொழுதும், அலுவலருக்கு செல்லும் பொழுதும், சாலையில இருக்கும் பொழுதும் ஆண்டோடைய பிரசன்னமும் பாதுகாப்பும் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே அவர்கள் ஆலயத்தில் ஐக்கியப்படும் பொழுதும், நாளையும் ஆலயத்தில் ஐக்கியப்படும் போதும் உன்னுடைய கிருபை இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற குடும்பத்துக்காக, வேலைக்காக, குடும்ப நபர்களுக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஆஸ்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சுகவீனமாய் பலவீனமாய் இருப்பார் என்று சொன்னால் அந்த எல்லாவற்றையும் எடுத்து போட்டு பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளை நாங்கள் சந்தித்தது போல கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் அவளை ஆள வேண்டுமாகவும் அவளை காக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளை விசேஷவனமாக தொடர்ந்து எங்களோடு கூட நாங்கள் இடைப்படுங்க. ஆவியானவர் எங்களோடு கூட இசைந்து அசைவாடி எங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபைக்குள்ளாய் எங்கள் அனைவரையும் ஒப்படைக்கிறோம். இந்த ஊழியம் சிறக்கும்படியாக நாங்கள் அடுத்த முறை சந்திக்கும் பொழுது கர்த்தர் இவ்வளவா எங்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாங்கள் சாட்சி கேட்க ஆண்டவர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். என்ன என் ஆனந்தம், சொல்ல முடியாத ஆனந்தம். இந்த அனுபவத்தை ஒவ்வொரு நாள் நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், வழி நடத்தும், பாதுகாத்து கொண்டு பலப்படுத்தும். கிருபைக்குள்ளாய் எல்லாரையும் ஒப்படைக்கிறோம். எங்கள் அன்பின் ஆண்டவர் அருமரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள தேவனாய் கர்த்தாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சிநேக வேண்டத்திலும் பாதுகாவலும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடு கூட விசேஷ வண்ணமாக உலகத்தின் அடுத்த பகுதியில் இருக்கிற எல்லா விசுவாச பிள்ளைகளோடும், எங்கள் குடும்பத்தோடும், திருச்சபைகளோடும் இன்று மீண்டும் சதா காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென். என்னோடிரும் என் நேசமிப்பரே, வெளிச்சமங்கி இருட்டாயிற்றே